தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய் சுந்தரகிருஷ்ணன். பொறியாளன் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மூலமாக நம்ம செய்ய போகிறோம். நம்ம கூட புதுசாக ட்ராவல் பண்ண போகிறான். ஸோ இன்றைக்கி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதில் ஒரு கான்செப்டும் இருக்குது, சேம் டைம் ஒரு நல்ல கான்வர்சேஷனும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, என்ன சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஓகே, சேனல் ஆரம்பிச்சதெல்லாம் இருக்கட்டும். உங்களால் என்னோட ஒரு டவுட்டுக்கு உங்களால் கிளியர் பண்ண முடியுமா? நம்ம லைஃப் டைமில் யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். சொல்லுங்கள், உங்களோட பொறியாளன் பார்வை மூலமாக அதை கிளியர் பண்ண முடியுமா உங்களால்? சொல்லு நண்பா, உன் டவுட் என்ன? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன்ப்பா. ரொம்பலாம் நமக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேனே, சொல்லு பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ எங்கள் வீட்டில் என்கிட்ட ஒரு பைக் இருக்குது, பழைய அம்பாசிடர் கார் ஒன்று இருக்குது, ஒரு நியூ வென்டோ ஒன்று இருக்குது, வாக்ஸ்வேகன் வென்டோ. ஸோ இப்போ 3 வண்டி என்கிட்ட இருக்குது. ஆனால் இதுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்குள்ள தலையாக கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு கடையில் போனால் இந்த ஆயிலை மாற்றுங்க, அந்த ஆயிலை மாற்றுங்காங்க. ஒவ்வொரு மெக்கானிக்கிட்ட போனால் அவன் இந்த ஆயில் தான் நல்லாயிருக்கும், இந்த ஆயில் தான் நல்லா இருக்கான்னு சொல்லி திருப்பி கொடுத்து விட்ருவான். ஸோ ஒரே அலைச்சலாக இருக்குது. எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன வண்டிக்கு எந்த ஆயிலை ஊற்றணும் அப்படின்ட்டு. ஸோ உன்னோட பார்வையிலேருந்து கொஞ்சம் சொல்லு பார்ப்போமே எனக்கு. ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் எதுக்கு ஊற்றுறாங்க, எனக்கு அதை சொல்லியிருப்போம். சரி, ஓகே. இப்போ உனக்கு என்ன, இன்ஜின் ஆயில் எதுக்கு ஊற்றுறாங்க வண்டியில், அதை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. ரொம்ப சப்பமேட்டு. இப்போ நான் சொல்கிறத நீ ஒரு சின்ன கதையாக கூட எடுத்துக்கலாம், ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், சரியா? உன் 2 கையும் எடு, நல்ல உரசு. இப்படி உரசும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் நீ இதேங்கிற ஒரு கையில் எண்ணெயை ஊற்றி நீ தேய், வலுவலுன்னு ஸ்பீடாகுதா? ஸோ உராய்வுத்தன்மை கம்மியாகுது. இதுக்கு பேர் தான் லூப்ரிகேஷன், ஓகேவா? செகண்ட், நீ இப்போ வேகமாக உரசிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், சூடாகும். ஸோ அந்த சூடை கட்டுப்படுத்துறதுக்கு நீ எண்ணெயை ஊற்றி தேய்ச்சா சூடு ஆட்டோமேட்டிக்காக குறையும். சரி, 3வது, இப்போ இந்த இடத்துல நீ ஒரு எதையாட்டி வச்சு இப்படி சுரண்டுற, அதுவும் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு சுரண்டோன்னு வெள்ளையாக தெரியும். இதேங்கிற நீ எண்ணெயை ஊற்றி சுரண்டவே முடியாது, அந்த இடத்துல கோடும் தெரியாது. ஸோ இதுக்கு பேர் தான் வியர், தேய்மானம் எதுவும் ஆகாது. புரியுதா? இதே போல தான் இன்ஜினுக்கும். இன்ஜினோட பார்ட்ஸ் நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகணும், சவுண்ட் இருக்கக்கூடாது, ஹீட் குறையணும். ஸோ ஆன்டி ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், வியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், ஓகேவா? இதே மாதிரி தான் இன்ஜின் ஆயில் பர்பஸும், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் பெரிய விஷயம், அரிக்கக்கூடாது, வெக்க அதிகமாக வரக்கூடாது. 3வது, லூப்ரிகேஷன் நல்லா ஆகணும். ஸோ எந்த இடத்துலையும் தேய்மானம் ஆகிறத குறைக்கணும். இவ்வளோதான், இதுதான் இன்ஜின் ஆயிலோட யூஸ், ஓகேவா? சரி ப்ரோ, நீ பர்பஸ்லாம் சொல்லிட்ட. இப்போ இந்த கடைக்கு போனால் அந்த W40 இந்த W30 அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த W அந்த இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன் பார்ப்போம். நண்பா, Wங்கிறது வேறு எதுவும் கிடையாது. W மீன்ஸ் விண்டர். இப்போ 15W40 அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 15W அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீ காலையில் எந்திக்கிற வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், வண்டி இன்ஜின் கூலிங்காக இருக்கும். ஆனால் அந்த டைமில் உன்னோட ஆயில் கட்டி ஆகிடக்கூடாது. கட்டி ஆச்சுன்னா உன்னோட வண்டியை நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்டே ஆகாது, ஓகேவா? ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அந்த டைமில் ஆயிலோட கண்டிஷன் தின்னாக இருக்கணும், அதாவது லைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உடனே உனக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? இதேங்கிறது அந்த டைம்லேயும் திக்காக இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக ரொம்ப 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 லேட் ஆகும். அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் இப்போ 15W பற்றி நம்ம சொல்லியாச்சு. Wக்கு அப்புறம் உள்ள 40ங்கிறது ரன்னிங் கண்டிஷன். வண்டி ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கணும். ரன்னிங் ஆகும்போது என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது ஆயில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே மெல்ட் ஆகும். ஆனால் மெல்ட் ஆகக்கூடாது. ஏன்னா மெல்ட் ஆச்சுன்னா தான் உனக்கு அந்த பர்பஸே நடக்காது. லூப்ரிகேஷன் எல்லாமே ஒரு தின் லேயர்லாம் ஃபார்மே ஆகாது.
ஸோ அந்த டைமில் கெட்டித்தன்மைக்கு மாறணும். ஸோ இப்படி 2 முகத்தை ஆயில் வந்து காட்டும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் மல்டி கிரேட் ஆயில். ஸோ அதனால தான் 15W40. ஸோ 2 முகத்தை காமிக்கும் ஆயில். வண்டி ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும், வண்டி ஸ்டார்டிங் ஆகி ரன்னிங் டைமில் எப்படி இருக்குது, இப்படி 2 தன்மையான விஸ்காசிட்டியை கொண்டது தான் மல்டி கிரேட் ஆயில்ஸ். இப்போ புரியுதா எதுக்கு டபிள்யூ போடுறாங்கன்னு? சரி ப்ரோ, நீ இப்போ டபிள்யூ போட்டதை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் சில ஆயிலில் டபிள்யூ போடாமையே வருதே. அப்போ அந்த டபிள்யூ போடுறதுக்கும் போடாதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எது நல்ல ஆயில்னு? டபிள்யூ போடாதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்ச ஒரு பேசிக்கான ஆயில். ஓகேவா? அதாவது அதில் என்னென்னா, இப்போ நான் இப்போ முதலே சொன்னேன்ல 15W40 2 முகத்தை காட்டும் அப்படின்ட்டு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஒரே முகம். ஒன்லி ஹீட்டான டைமில் அதோட விஸ்காசிட்டி எப்படி இருக்கும். இப்போ SAE 40 அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட விஸ்காசிட்டி 40 தான் எப்போவுமே. ஹீட்டில் இருக்கும்போது சரி, எப்போவும் இருக்கும் சரி, அதோட தன்மை மாறவே மாறாது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற நம்மளோட டெக்னாலஜிக்கு இது சாத்தியமே கிடையாது. ஓகேவா? அது எப்போவுமே அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன சைஸ், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஏதாட்டி ஒரு இன்ஜின் வச்சாங்க, ஒரு பெட்ரோல் இன்ஜினோ டீசல் இன்ஜினோ வச்சாங்கன்னா அதுக்கு வேணால் அதை ஊற்றிக்கலாம். மற்றபடி காருக்கு வந்து ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நிறைய ஆயில்ஸ்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வராங்க. சரி ப்ரோ, டபிள்யூ போட்டாயிலாம் மல்டி கிரேட் ஆயில்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த டபிள்யூ போட்ட ஆயிலை கேட்கும் போதே அதுலேயும் சிந்தட்டிக்குங்க, செமி சிந்தட்டிக்குங்க, சாதாரண ஆயிலுங்க, அதெல்லாம் பற்றி எப்படி நான் கண்டுபிடிக்க? அதில் எந்த ஆயில் ஏன் வண்டிக்கு சேரும்னு? பரவாயில்லையப்பா, உனக்கும் செமி சிந்தட்டிக்னு சிந்தட்டிக் இப்படிலாம் வார்த்தையெல்லாம் கற்று வச்சிருக்கியப்பா. சரி, ஓகே, அதையும் சொல்கிறேன். அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. இப்போ நார்மல் மல்டி கிரேட் ஆயில் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டேன்னா அதில் பார்த்தோன்னா சம் அடிட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. சேர்த்து உனக்கு அதை மல்டி கிரேடாக மாற்றிருப்பாங்க. அடிட்டிவ்ஸ் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா, நான் சொன்னேன்ல 15, அதாவது வண்டி ஸ்டார்டிங் டைமில் அது தின்னாக இருக்கணும், அதேங்கிற ரன்னிங் கண்டிஷனில் திக்காகணும். ஸோ இதுக்கு வந்து சாதாரணமாக இதை பண்ண முடியாது. சம் எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ் சேர்க்கணும். ஜிங்கு, இன்னும் ஒரு சில அடிட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. சரியா? அதேமாதிரி அடிட்டிவ்ஸ் நம்ம சேர்த்தா தான் உனக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் மல்டி கிரேட் ஆயில். அதே மல்டி கிரேடில் செமி சிந்தட்டிக் அப்படின்னா இன்னும் எக்ஸஸாக அடிட்டிவ்ஸ்லாம் சேர்த்து வண்டியோட ஸ்மூத்னஸ்ஸு, லாங் லாஸ்ட், அதான் என்னென்னா கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டலாம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறதுக்கு சம் சிந்தட்டிக் பிளெண்டை ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி சாதாரண நம்ம மல்டிகிரேட் ஆயில் அதை சேர்க்கும்போது அது வந்து செமி சிந்தட்டிக்காக மாறிடுது. ஓகேவா? பட் பியூராக உனக்கு சிந்தட்டிக் பிளெண்ட்டை மட்டும் வச்சுமே ரெடி பண்ணுற ஆயில் மட்டும்தான் ஃபுல்லி சிந்தட்டிக். ஆனால் இதோட ரேட் வந்து என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். காரணம் என்னென்னா அதில் வந்து அடிட்டிவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உனக்கு நார்மல் ஆயில் மாதிரி இல்லாமல் அதோட பெர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓட்டலாம். உனக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட வித்தியாசம் உனக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஸோ எதையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது, என்னப்பா இது அப்படி இவ்வளோ ரேட் வைக்காங்களே அப்படிலாம் சொல்ல முடியாது. சரியா? அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் அதில் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். ஓகேவா? சரி, இப்போ சிந்தட்டிக் ஆயில் தான் நல்ல ஆயில் நீ சொல்லிட்ட. ஆனால் இப்போ நான் என் அம்பாஸ்டருக்கு அந்த சிந்தட்டிக் ஆயிலை ஊற்றலாம்ல, நல்லா ஓடும்ல வண்டி. சிந்தட்டிக் ஆயில் நல்லது தான்ப்பா. ஆனால் உன்னோட அம்பாஸ்டருக்கு அது ஊற்றுறது என்னோட ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஏன் சொல்கிற தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாகவே ஹை அக்யூரஸியில் மெஷினரி மூலமாக தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது இன்ஜின் பிளாக்ல இருந்து பிஸ்டன் எல்லாமே பார்த்தோன்னா மோர் அக்யூரஸி. சின்ன கேப் தான் இருக்கும், கிளியரன்ஸ் ரொம்ப கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் தயாரித்த கார்கள் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நீ அந்த டைமில் நீ இப்போ யூஸ் பண்ணுற இந்த தின்னான ஆயில், அதாவது 5W30 10W30 இதே மாதிரி கூலிங்கில் தின்னாக இருக்கிற ஒரு நீ ஆயிலை நீ ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து எங்கேயாட்டி சின்ன கேப் இருந்தால் கூட அது லீக் ஆகி வெளியே ஓடி வந்துடும். புரியுதா? சேம் டைம் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆயில் உனக்கு அந்த அளவுக்கு லூப்ரிகேஷனை கொடுக்காது. ஏன்னா இதோட லேயர் ரொம்ப தின்னாக இருக்கும். பட் அதோட கிளியரன்ஸ் இதோட ஜாஸ்தியாக இருக்கும்போது சரியான அளவில் உனக்கு லூப்ரிகேஷன் ஆகாது. சேம் டைம் ஆயில் தான் குடிக்கும். ஓகேவா? இதுக்கு தான் சொல்கிறாங்க அதுக்குள்ளதை அதுக்கு ஊற்றணும். சரி ப்ரோ, நான் இப்போ வென்டோக்கு பழைய காலத்து ஆயில்
ஏதோ விலை குறைஞ்ச ஆயிலை நான் ஊற்றுறேன், என்ன தான் ஆகும் வண்டியில்? அதான் விலை கம்மியாக தானே இருக்குது, நமக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும்ல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன். சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி ரேட்டு கம்மியான ஆயிலை ஊற்றிக்கோ, உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ. ஆனால் உன்னோட வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நாளடைவில் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ பழைய டைப் ஆயில்ஸ் ஊற்றுனீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உன்னோட அந்த இப்போ இருக்கிற அக்யூரேசிக்குள்ள அந்த திக்னஸில் உள்ள ஆயில் உள்ளே நுழையாது. ஸோ சரியாக லூப்ரிகேட் ஆகாது. சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், புரியுதா? கார்பன் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் உன்னோட ஆயில் வந்து க்ளீன் பண்ணாது. ஓகேவா? ஏன்னா அந்த கேப்புக்குள்ளே போக முடியாதானே அந்த ஆயிலால் அதை க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுவே உள்ளே போக முடியலன்னா அதால் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? வண்டி ஓடும், ஆனால் நாளடைவில் உன்னோட இன்ஜினில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி கம்பெனிஸ்லேருந்தே 5W30, 10W30, ஸோ இதே மாதிரி உனக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உன் வண்டிக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும், எல்லா விதத்துலையும் பெட்டராக உனக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு நல்லா கிளியர் ஆகிடுச்சு. என் வண்டி ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்ன ஆயில் ஊற்றுன்னு நான் ஜம்முன்னு போய் கேட்பேன். ஒரு கடையில் போய், இந்த ஆயிலை கொடுங்கப்பா, இந்த ஆயிலை நீ ஊற்றுப்பான்னு நான் மெக்கானிக்கிட்ட தைரியமாக சொல்லுவேன் ப்ரோ. இது போதும் எனக்கு. சரிடா, உன் டவுட்லாம் கிளியர் ஆகிருக்குன்னு நான் ஓரளவு நம்புகிறேன். ஸோ வாங்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் என்னையே நம்பி இருக்கிற என் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை என்னால் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ நான் இப்போ அவங்களுக்கு சொல்ல வேண்டியதே சொல்கிறேன். ஸோ எல்லாருமே இப்போ வண்டி வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆயிலை ஊற்றலாம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கான்வர்சேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுருக்கலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த வண்டிக்கு எந்த ஆயிலை ஊற்றணுமோ அதை மட்டும் ஊற்றுங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எங்கே தேட வேண்டாம், இங்கே தேட வேண்டாம், குழம்ப வேண்டாம். உங்களோட மேனுவலை எடுங்க, அதில் என்ன கிரேடு போட்டிருக்காங்களோ அந்த ஆயிலை சொல்லி கேட்டு வாங்கி ஊற்றுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவன் டிசைன் பண்ணும்போதே இந்த வண்டியில் இவ்வளோ ஹீட் உண்டாகும், இந்த வண்டியில் இவ்வளோ கிளியரன்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த ஆயிலை ஊற்றினா மட்டும்தான் இதனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் முன்னாலே தெரிஞ்சு வச்சுருப்பான். ஸோ அதனால தான் அவன் மேனுவல்லே போட்டு விட்றான். ஸோ கம்பெனியில் என்ன ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஆயிலை வாங்கி ஊற்றுங்க, உங்கள் வண்டி நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பொறியாளன் பார்வை சேனல் மூலமாக ப்ரோ நிறைய டவுட்டாக எனக்கு கிளியர் பண்ணிட்டாரியா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு நிறைய புது புது ஐடியாலாம் தெரியும், நிறைய தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.